பத்தினி பாஞ்சாலி அக்காவிற்கு லிகிதம் எழுத சொன்னேன். மணிப்புரி நாட்டை ஆளக்கூடிய சித்திராங்கதை குழந்தை சரியில்லை. லிகிதத்தை கண்ட மாத்திரத்திலே அக்கா தகைகள் 7 பேர் அனைவரும் ஒன்றாகத்தானே சேர்ந்து மணிப்புரி நாடு வர வேண்டும் என்று உத்தரவிட்டேன். அப்படி அந்த லிகிதத்தின் பிரகாரம் அக்கா வந்து விட்டார்களா? அப்படியா? ஆகட்டும் சென்றிருக்கார். அக்கா பாஞ்சாலயத்திலே ஆசீர்வாதம் உடனே செல் லிகிதம் எழுதினாயே நன்றாக தான் இருக்கின்றாய். என்னம்மா போன இது? எனக்கு நேர்ந்த கதி ஒன்றுமே தெரியாது. தெரியாமலே கேட்கிறேன். என்னம்மா போனது என்னவா முடிஞ்சு போச்சு அக்கா? இதுவரைக்கும் யாருக்கு தெரியாத ஒரு உண்மை, கூட பிறந்த அக்கா பத்திரி பாஞ்சாலி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை வரைக்கும் பறக்கா. என்னமா உண்மை சொல்ல வேண்டாக்கா? இந்த பாவி மகள் பெற்று எடுத்து சீக்கிரமா கேளுக்கா, டைம் இல்ல எனக்கு. பஞ்சத்துல வந்து வாஜர் வாங்கி போடுற பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா நான் கேக்குறேன். எப்படி கேக்குறேன் போடியா? அவங்க ஆம்பளை மோட்டை அடிச்சுப்பாங்கடாப்பா. ராபிட்டா நம்முடைய கணவருக்கு எனக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்ததக்கா. யாருக்கடுக்குமே தெரியாமல் மறைமுகமாக பெருத்தது ஒரு கல்கோட்டை கட்டி கோட்டைக்குள்ளே வளர்த்து வந்தேன். 14 வயது நிரம்பிய உடனே கல்கோட்டை உடைத்துக் கொண்டு வனவேடிக்கை பார்ப்பதற்காக மகனாகப்பட்டவன் வெளியே சென்றிருக்கின்றார். வெளியே சென்ற மகனாகப்பட்டவன் வேட்டைகள் ஆடிவிட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் 5 அம்சங்கள் பொருந்திய பஞ்ச கல்யாணி குதிரை ஒன்று வந்திருக்கிறது. குதிரையை பார்த்த உடனே அதன் மீது ஆசைப்பட்டு அதை பிடித்து அதன் மீது ஏறி சவாரி செய்திருக்கின்றார். சவாரி செய்து இறங்கக்கூடிய நேரத்திலே நெற்றிலே வீரப்பட்டையும் இப்ப ஏற்பட்ட பதவியானது அத்தனாபுரத்து வேலை
அஸ்தினாபுரத்து வேந்தனுக்கு சொந்தமாகப்பட்ட புரவி. இப்பேற்பட்ட புரவி அஸ்வமேதா யாகம் செய்வதற்காக ஏவிப்பட்ட புரவி. இந்த புரவியை கண்ட மாத்திரத்திலே பூஜை புரஸ்காரங்கள் செய்து தக்கதொரு பொன்கோர்களை கொடுத்து இதன் கூடவே வந்து அஸ்வமேதா யாகத்தில் பங்கு கொள்ள வேண்டும், விருப்பம் இல்லாதவர்கள் நின்று விடலாம் என்று தெரிவித்திருந்தனர். அப்படி அப்பேற்பட்ட லிகிதத்தை கண்டவுடனே இதை பிடித்து கட்டினாலோ இதன் மீது ஏறி சவாரி செய்தாலோ கரம் சிரம் துண்டிக்கப்படும் என்று லிகிதம் எழுதியிருந்தார். அதன் பிரகாரம் மகனாகப்பட்டவன் பார்த்திருக்கின்றான். இப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் இந்த உலகத்திலே இருக்கின்றானா என்று அந்த பலம் பொருந்தியவன் அவன் பார்க்க வேண்டும் என்று பொறுமைப்படுத்தி கற்றிருக்கின்றான். பொறுமையை தேடி ஒருவர் வந்திருக்கிறாருக்கா. அப்புறம் அந்த பொறுமையை கண்டு விடனாயன் பொறுமை என்று கேட்டிருக்கின்றார். விட முடியாது, என்னுடைய நாட்டிற்கு வந்த பொறுமை எனக்கு தான் சொன்னோம் என்று கேட்டிருக்கின்றார். இருவருக்கும் போரானது முண்டது. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டிருக்கின்றார்கள். சண்டையிலே மகனாகப்பட்டவன் வெற்றி பெற்றிருக்கின்றார். அக்கா, அந்த போரிலே வெற்றி பெற்ற மகனாகப்பட்டவனை கண்டு அந்த புறவிக்கு சொந்தக்கார, நீ யாரப்பா, உன்னுடைய தந்தையா, நீ என்ன நாட்டை சேர்ந்தவன் கேட்டதற்கு எனக்கு தந்தை பெயர் தெரியாது என்று வளர்த்திருக்கிறேன். தந்தை பேர் சொல்லாம எதுக்கு வளர்த்த? போற தலைமையில ஒண்ணு அவங்க அம்மா வயசுக்கு வந்துக்குது, அதனால போய்ங்கிற பாலு. அப்படி எதற்காக பிள்ளையை நான் மறைமுகமாக வளர்த்தேன்? தந்தை பெயர் உரைக்காமல் அனைத்து பிள்ளைகளும் பாரத போரிலே மாண்டு படுத்திருக்கிறது. எனக்கு ஒரு பிள்ளை இருப்பது தெரிந்தால் அனைவரும் பாரத போருக்கு அனுப்ப சொல்வீர்கள். பாரத போர்களை மறைந்துவிட்டால் கொல்லி போன ஒரு பிள்ளை மிஞ்சாதா என்று நினைத்துதான் மறைமுகமாக வளர்த்து வந்தேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருவருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தாசிக்கு பிறந்தவனை வேசிக்கு பிறந்தவன் என்று புறவிக்கு சொந்தக்காரர் சொல்ல, என்னுடைய தாயாகப்பட்ட பத்தினியாக இருந்தால் கரத்திலே இருக்கக்கூடிய சிவகாசி அஸ்திரம் அண்ணன் மீது கொடுக்கக்கூடிய நேரத்திலே திறம்பேறு முண்டமேறு ஆகிவிட்டது. அப்பேற்பட்ட திறனாகப்பட்டது. அந்த புறவைக்கு சொந்த கருவி யார் தெரியுமாக்கா? நம்முடைய கணவர் அந்த சக்காலைக்கு நம்ம வீட்டுக்கார செத்துட்டாரு. நீங்க ஆயிருங்க வீட்டுக்கார சேர்த்து போட்டாங்க. எட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு தூரமாச்சாடா. ஐயோ, நான் ஒரு காலம் ஆக்காத கூட எந்த ஆடையா பட்டு அப்போ ஒருவேளை கணவரை பார்க்காத என்னால இருக்கவே முடியாது. உனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம்? வீட்டுக்கார எல்லாம் கட்டி போறோம். சமாளிக்க முடியுமா? என் வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்வாரு. நான் கூட அப்படி இப்படி செய்வேன். அப்படி இப்படி எப்படி செய்வேன்? நீ வீட்டுக்காரர் எப்படி செய்யலாம்? என் வீட்டுக்காரர் நீ போறா எனக்கு தெரியுமா? நீ சின்ன பையன் தான், உனக்கு தெரியாது. போறா எனக்கு தெரியுமா? பார்த்து செஞ்சுக்கிறேன். நம்ம ஐநாள புரண்டாரா மாட்ட கணவர் வர போட்டுக்கிறது. சக்காத்தி அப்படியே இடிக்கிற இடிய மாப்பிள்ள கொஞ்சமா தூக்க போட்டுமா.
தெரியும்